வணக்கம் மக்களே, இதுதான் தூதுவளை செடி. நம்ம வீட்டில் தான் வச்சுருக்கோம், இருக்குது தூதுவளை செடி. இது முள்ளு முள்ளாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்து தான் இதோடைய தழையை நம்ம தனியாக எடுக்கணும். அந்த தூதுவளை தான் இப்போ சூப்பாக கிண்ணத்தில் கொதிச்சிட்ருக்கு மக்களே. இதில் என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா, தூதுவளையை தனியாக அரைச்சி அந்த இலையோடு தூக்கி போடணும். தண்ணியை வெறும் சுடு தண்ணி இதில் வச்சு கொதிக்க வச்சு அந்த இலையை தூக்கி இதில் போட்டுட்டு, தூதுவளை அரைச்ச சாந்தோடு எடுத்து இதில் போட்டுட்டு, பூண்டு, மிளகு, ஜீரகம், சின்ன வெங்காயம் இதையும் நல்லா அரைச்சி இதில் போட்டுடணும். பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் செரிமானத்துக்காக. மிளகு ஜீரகம் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக மிளகும் சேர்த்துக்கிட்டோம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா எடுத்து குடித்தோம் அப்படின்னா சளி போயிடும். சளிக்கு நல்லதுன்னு சொன்னாங்க ஒரு நண்பர். சளி சரியாக போயிடுன்னு சொன்னார். ஆனால் 4 வருஷமாக எனக்கு சளி இருக்குது, சரியாகலை. நானும் துளசி கிளசின்னு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். இருந்தாலும் சரி, நண்பர் சொல்கிறாருன்னு இதையும் கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்த்து இந்த சூப்பை போட்டு குடிக்கிறேன். பார்ப்போம் ஏதாவது நல்ல ரிசல்ட் கிடைக்குதான்ட்டு. நன்றி, வணக்கம்.